அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண பொருள் என்ன தெரியுமா? எள்ளு. இந்த எள்ளை வந்து எள்ளு துவையலாவோ இல்லை நல்லா எள்ளு பொடி, இட்லி மிளகாப்பொடி மாதிரி எள்ளு பொடி செய்தோ அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டே வந்தால் அந்த இரும்பு சத்து கூட ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு மாதவிடாய் வருது அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு எந்த தேதியில் வரணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ கரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு 20ஆம் தேதி மாதவிடாய் வரும் தன்னோட பிள்ளைக்கு அப்படின்னா நல்லா 14, 15ஆம் தேதியிலேருந்து நல்லா உளுந்துச்சோறும், உளுந்துச்சோறில் வந்து தொலியோடு உள்ள உளுந்துச்சோறும் எள்ளு துவையிலும் சேர்த்து கொடுத்தோன்னா கருப்பைக்கும் நல்லாயிருக்கும், இரும்பு சத்து குறைவாகாமல் இந்த சோகைக்குள்ளே அது போயிடாமல் பார்த்து கொள்ள முடியும். அளவு அதிகமாக போகிறது, இரத்த போக்கு நிறையா இருக்குதுன்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா அது மருத்துவ காரணங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கொள்ளணும். கூடுதலாக இரும்பு சத்து மாத்திரைகளோ ஏதோ தேவைப்படுற அளவில் ரொம்ப ஒரு 7 தான் இருக்குது, 8 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு சத்து மருந்துகள் தேவைப்படாது. 5